ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். ஓம் குருவான் திருவடியில் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசி வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்றது, வருமானம் பெற்று, உடல் ஆரோக்கியம் பெற்று, குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய். ஓம் குருவான் திருவடியில் போற்றி போற்றி. சிம்ம ராசி அன்பர்களே, 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை இரவு 10:37 மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். சிம்ம ராசிக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆவார். இவர் லாபஸ்தானத்திற்கு இப்பொழுது வந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் கலஸ்தரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். ஆகையால் இந்த 3 இடங்களை குருவான் பார்ப்பதால் இனி நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் குலதெய்வம் அருள் ஆசி கிடைக்கும், முன்னோர்களின் நல்ல ஆசி கிடைக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வு பெற்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கோர்ட் கேஸ் வில்லங்கம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உறவினர்களின் பகை சண்டை சச்சரவுகள் விலகும். இதுநாள் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு குருவின் பார்வையால் இப்பொழுது திருமணம் நடக்கும். புதிய தொழில் வியாபாரம் செய்ய கடை ஒன்று திறப்பீர்கள். செய்தொழில் வியாபாரம் அற்புதமாக வளர்ச்சியாகும். எதிர்பார்த்த லாபம் கட்டாயம் கிடைக்கும். அதேபோல கணவன் மனைவி விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் நடக்க நல்ல நேரம் இது. மறுமணம் திருமணம் அற்புதமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை சுகபோகமான வாழ்க்கை அமையும். மனதிற்கு பிடித்த சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அதே சமயம் குழந்தை பாக்கியமும் இந்த திருமண ஆண்டிலேயே கிடைத்துவிடும். அடகு வைத்த நகைகளை இப்பொழுது மீட்டு விடுவீர்கள். மேலும் நகை வாங்க வாய்ப்புகள் வந்து சேரும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக எலுமிச்சை சாதம், எலுமிச்சை ஜூஸு அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளவும். பையில் ஒரு எலுமிச்சை பழத்தை எந்த நேரமும் வைத்து கொள்ளுங்கள். உங்களை தேடி பணம் வரும். அதே சமயம் ரேவதி நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது. பணத்தால் வீண் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு தான் ஏற்படும். உஷார். அதேபோல் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமென்றால் மாதுளை பழத்தை அடிக்கடி உணவாக சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு பணம் வரும். எருதுக்கு பழங்கள் உணவாக கொடுத்தால் பணம் வரும். முந்திரி பருப்பை தானமாக கொடுங்கள். ஆனால் நீங்கள் முந்திரி பருப்பை சாப்பிடக்கூடாது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பண தேவைகள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது. யாரு என்று உஷாராக இருக்கவும். பணத்தால் வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக ஆரஞ்சு பழத்தை அடிக்கடி உணவாக கொண்டு வாருங்கள், பணம் வரும். நெல்லிக்காய் தானமாக கொடுங்கள். ஆனால் நீங்கள் நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது. பரணி நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது. பரணி நட்சத்திரக்காரர்களிடம் நெருங்கி பழகாதீர்கள்.
பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அடிக்கடி மலை பிரதேசங்களுக்கு, வனப்பகுதிகளுக்கு அடிக்கடி சுற்றுலா சென்று வாருங்கள். வனதுர்க்கை அம்மனை கும்பிடுங்கள். செங்கல் சூளை மற்றும் மண்பானை செய்பவர்களுக்கு செம்மண் ஒரு யூனிட் வண்டி வாங்கி தானமாக கொடுத்தீர்கள் என்றால் உங்களை பிடித்த வம்சாவளி பாவசாப தோஷம் விலகும். எந்த கோயிலுக்கு சென்றாலும் மண் அகல் விளக்கு தீபம் போடுங்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ்வீர்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால்தான் குபேரலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருவார். பொருளாதாரம் தருவார், ஐஸ்வர்யம் தருவார். இப்படி கடைபிடித்து பாருங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.